சாட் ஜிபிடிட்ட போய் கேட்டேன். எப்பா நான் என்னுடைய கால்குலேஷன்லாம் சரியா அப்படின்ட்டு. ஸோ சாட் ஜிபிடியில் போய் ப்ராம்ப்டில் போட்டேன். ஐ ஏர்ன் 50,000 rupees per month. இதுதான் நான் போட்டது. நீங்களும் இதை அப்படியே போட்டு பாருங்க. நம்ம ஸ்க்ரீன்லேயும் இதை காமிக்கிறோம். salary remains the same for 5 years. அப்போ என்ன 5 ஆண்டுகளுக்கு நம்முடைய சம்பளத்தில் மாற்றமே இல்லை. 6th year it goes up by 10%. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 10% இன்க்ரீஸ் ஆகுது. I work for 35 years. Salary increase happens once every 5 years by 10% அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அப்புறம் 10% of my monthly salary is saved into a fund which earns 8% compound interest. நீங்க 8%, 7% ஆக்குங்க, 9% ஆக்குங்க, அதெல்லாம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. How much money will I get after 35 years? 35 ஆண்டுகள் கழித்து என் கையில் நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு. சாட் ஜிபிடி நான் பண்ண அதே கணக்கு தான் பண்ணுது. ஏன்னா எனக்கு வந்து நம்ம மாட்டுக்கு ஏதாவது தப்பா பண்ணி நான் மாட்டுக்கு உங்கள்ட்ட எதையாவது சொல்லிடக்கூடாதுன்ட்டு சாட் ஜிபிடிட்ட கேட்குறேன். அது எல்லா கால்குலேஷனும் பண்ணிட்டு அது வந்து யூ கான்ட்ரிபியூட் 10 month அதெல்லாம் புரிஞ்சுக்கிச்சு அழகா. யூ கான்ட்ரிபியூட் 10% ஆஃப் மந்த்லி சேலரி அட் தி எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த். Fund earns 8% per year compounded monthly. Salary is constant for 5 years, then jumps 10% at the start of 6th year, 11th year, 16th year, 21st year, 26th year, 31st year. Total working period 35 years equal to 420 months. எல்லா கால்குலேஷன் பண்ணிட்டு ஃபைனல் கார்பஸ் ஆஃப்டர் 35 years 1,35,17,396 rupees. About 1.35 crores. சரிப்பா நல்லா இருக்கே. 1.35 crore தூக்கி எகெயின் என்னாலே கால்குலேட் பண்ண முடியும்னாலும் சாட் ஜிபிடியே கேட்குறேன். இஃப் த above saving is invested on a 8% fixed returns, how much will I get monthly? அப்படின்னு கேட்டா சிம்பிள் கால்குலேஷன். டோட்டல் கார்பஸ் 1.35 crore, ஆனுவல் ரிட்டர்ன் 8%. கால்குலேட் பண்ணா ஒரு ஆண்டுக்கு 10,81,392 ரூபா. மந்த்லி இன்கம் அதை 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 90,116 ரூபா. அப்ப இந்த மெத்தட் படி நான் போனேன்னா 88,000 ரூபாய் எனக்கு வந்து 35வது ஆண்டுல மாத சம்பளமா வருது. ஆனா சேர்த்த பணத்தை எல்லாத்தையும் நான் தூக்கி 8% இன்ட்ரெஸ்ட்ல போட்டு வச்சேன்னா அந்த பிரின்சிபலும் அப்படியே இருக்கும். எனக்கு மாசத்துக்கு 90,000 ரூபாய் தருவாங்க. நீங்க என்னடானா நான் 44,000 ரூபாய் தரேன், என் கையை விட்டெல்லாம் நான் பணம் போகுது அப்படின்லாம் சொல்றீங்க அரசு. சரி இந்த 25 எடுத்துருவோம். இந்த 25 லட்சம் வேற தரீங்களா? சரி 25 லட்சத்தையும் லம்சமா இதுல இருந்தே எடுப்போம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்க கையில 1.1 crore தான் இருக்கும். ஐ ஹாவ் only 1.1 crore, 8% fixed returns. How much will I get monthly? Instead of 1.35 crores, 1.